சுமப்பான். அது அது இருக்கட்டும். இப்போ 19லேருந்து நம்ம வாசிப்போம். 19லேருந்து வாசிப்போம். நேரம் இல்லை. மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள். மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கியிருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற் காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். நல்லா கவனிச்சுவோங்க. ஒரு நாள் பிரயாணத்துக்கும் அந்த சமூகம், தேவ சமூகம் அடையாளம் வச்சிருந்தாங்க. காலையில பிரயாணத்துக்குரிய அடையாளம் இருக்குது. நைட்டு ஸ்டே பண்ணணும்னு சொன்னா நிற்பாங்க, அப்படியே நிற்பாங்க. அதுக்கடுத்து வசனத்தை வாசிங்க. பகலில் ஆகிலும் இரவில் ஆகிலும் மேகம் எழும்பும் போது, அப்போ நைட்டு திடீர்னு மேகம் எழும்பி தேவ பிரசன்னம் எழும்பி போ அப்படின்னு சொல்லிட்டா நைட் ஆச்சு தூங்கணும்னு சொல்ல மாட்டாங்க, பிரயாணம் பண்ணுவாங்க. என்ன யோசித்து பார்க்குறீங்களா? ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னும் பாருங்க. மேகமானது 2 நாளாவது 1 மாதமாவது 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது பாருங்க. 2 நாள் அப்படியே உங்களுக்கு போறதுக்கு அனுமதி இல்லைன்னு தேவ சமூகம் சொல்லுது. இல்லாட்டா 1 மாசம் அப்படியே நிக்குது. 1 வருஷம் இல்லை, 1 வருஷம் வாசஸ்தலத்துல தங்கி இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? அவங்க புறப்பட்டு போக மாட்டாங்க. எவ்வளோ ஒரு பெரிய காரியம் பாருங்க. அவங்க போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் ரொம்ப தூரம். 2 வருஷத்துல முடிக்க வேண்டிய பிரயாணம் 40 வருஷமா அலைஞ்சு தெரியுறாங்க. அவங்களுக்கு அது ஒரு தவறு, ஒரு காரணம்னு ஆண்டவரே சொன்னாலும் பிரயாணத்தில் மாத்திரம் நீங்கள் எங்கள் கூட வரலைன்னா போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம அதை படித்தோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியம் அவர் இல்லாமலே நம்ம செய்கிற காரியங்கள் பழகிட்டு வரோம். அவர் இல்லாமலே நம்மளால் எல்லாம் செய்ய முடியும் இடத்துக்கு வந்து. புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் சொன்ன என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அவரை அல்லாமல் நாம் நிறைய காரியங்களை செய்து பிரச்சனைகள் வரும்பொழுது அவர்கிட்ட தான் நம்ம போவோம். அது வேற விஷயம். ஒரு காரியத்தை செய்ய துவங்குவது முன்னால் கேட்க மாட்டோம் ஆண்டவருடைய சமூகத்தில். அதில் பிரச்சனை வந்தோடனே ஆட்ட தான் போவோம், திருப்பி ஆண்டவர்கிட்ட போவோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இருந்து படிக்க வேண்டிய பாடம், ஒரு காரியத்தை துவங்கும் பொழுதே, பிரயாணத்தை துவங்கும் பொழுதே ஆண்டவர் அனுமதி இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. இது நல்ல பாடம்னு சொல்கிறவங்க கை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. இது படிக்க வேண்டிய பாடம்னு எத்தனை பேர் மகிமையாக செலுத்துறீங்க ஆண்டவர்? ஆமென். கடினமான பாடம், எளிதான பாடம் அல்ல. இது வாழ்க்கையில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்காது. நீங்கள் ஒரு காரியத்தை இன்றைக்கி செய்யலாம்னு நினைப்பீங்க, ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு இல்லை. ஒரு காரியத்தை நீங்கள் இன்றைக்கி முடிச்சிடலான்னு நினைக்கிற நேரம் செய்ய வேண்டான்றாரு. ஒரு காரியத்தை நீங்கள் பயப்படுற நேரம் போ, உள்ளே போ, செய் அப்படின்றாரு. எப்படி இருக்கும் பாருங்கள். இப்படி தேவனால் நடத்தப்பட்ட ஒரு பிரயாணத்தை அவர்கள் செய்தாங்க. இந்த பாடத்தை இவ்வளவு முரட்டு ஜனங்கள் ஆண்டவர் தங்க கூட வரணுங்கிறத எப்படி படிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஆதியாகமம் 21, 22 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிரகாமை வச்சே படித்தாங்க. ஆபிரகாம்கிட்ட அபிமெலேக் என்ன சொல்கிறாரு? ஆதியாகமம் 21, 22 பார்த்தீங்கன்னு சொன்னால், அக்காலத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாக பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் யாரு கூட இருக்கிறது? ஏன் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டாரு? முதல் ஆள்கிட்டே படிச்சாங்க, தகப்பன்ட்டே படிச்சாங்க. ஏன் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டாரு? தேவன் அவனோடு இருந்து. ஆபிரகாமுடைய புத்தியினால் அல்ல, ஆபிரகாமுடைய சக்தியினால் அல்ல, ஆபிரகாமுடைய உழைப்போ தியாகத்தினால் அல்ல, தேவன் அவனோடு கூட இருந்ததுனால தான் இப்படி ஒரு எதிராளி வந்து சாட்சி சொல்கிறத பார்க்க முடியும். அதே சம்பவத்தை, அதே மாதிரி ஒரு மாடல் ஆதியாகமம் 26, 27, 28 அவருடைய மகன் ஈசாக்குக்கும் வாசிக்க வேண்டாம். 26, 27, 28 குறித்து கொள்ளுங்கள். ஈசாக்கிட்டையும் அபிமெலேக் என்று சொன்னால் என்னடா, ஆபிரகாமுக்கு வந்து அபிமெலேக், ஈசாக்கு வர்றாரு, நீங்கள் குழம்பக்கூடாது. அபிமெலேக் என்று சொன்னால் ராஜா என்று அர்த்தம், அவ்வளோதான். பார்வோன் என்று சொன்னாலும் ராஜா இல்லை, அபிமெலேக் என்று சொன்னாலும் ராஜா. ஸோ அந்த அபிமெலேக் லெப்டல் ராஜா, அந்த தேசத்தின் ராஜா. ஈசாக்கிட்ட வந்து நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவரையா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஏன்னா உன் கூட யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. யோசேப்புக்கு பாருங்க, ஆதியாகமம் 39, 21, 23, 21 23 குறித்து கொள்ளுங்க. அதுவும் பாருங்க, அவனுக்கு தெரியும் யோசேப்பு இவ்வளவு உயரத்துக்கு வளர்ந்தது காரணம் என்ன? சிறைச்சாலையிலும் கூட யார் தான் இருக்கிறா? கர்த்தரவனோடு கூட இருந்தார். எப்படி அவங்க வாழ்க்கையில கர்த்தரை
எவ்வளவு சார்ந்து வாழ்ந்திருக்காங்க பாருங்க, கத்தரோடு இருக்கும்படியா. அதனால தான் மோசே ஜெபம் பண்ணுவார் பாருங்க. அதை எல்லாரும் நம்ம எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள். யாத்திராகமத்தை எடுத்துக்கொள்வோம். 33ஆம் அதிகாரம் வாசிங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? போதும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செய்த பயங்கரமான பாவத்து நிமித்தமா உங்களோட இனி மல்லு கட்ட முடியாது, என்னால் போராட முடியாது, உங்களை விட்டு விளையிடுவேன்னு சொன்ன உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் துக்கமாக இருந்தது என்று முந்தின வசனங்களை வாசிக்கிறோம். மோசே அப்போ தான் போயிடுறான், ஒரு ஜெபம் பண்ணுறான். மோசேட்ட சொல்கிறாருங்க பாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், அவங்களுக்கு நான் எத்தனை தடவை நன்மை செஞ்சாலும் உண்மையாக இருக்க மாட்டாங்க, அவங்க எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, பேசாமல் அவங்கள எல்லாரையும் அழிச்சிடுறேன், நீ ஒன்றே ஒரு சந்ததியாக உருவாக்குறேன்ட்டார் மோசே. நானாக இருந்தால் கொஞ்சம் சபலப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் மோசே அழுகுறாரு. எப்படி சொல்கிறாரு, நம்முடைய ஜனத்தை எகிப்திலேருந்து மீட்டு கொண்டு வந்து இங்கே இந்த தேசத்தில் கொண்டு வந்து இவ்வளோ தூரம் பாதியில் அழிச்சா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, உம்முடைய நாமமே தூஷிக்கப்படும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்குற மாதிரி பேசுகிறார். உம்முடைய நாமம் தூஷிக்கப்படும், என் பேரை வேணுமானாலும் கிறுக்கி போடும், ஐயா இவங்களை எப்படியாவது கரை சேர்க்கணும் ஆண்டவரே அழுகுறாரு. அப்புறம் அதுக்கு அவர் கொடுக்குற நம்முடைய தயவு எப்படி கிடைக்கும், என் சமூகம் உன் முன்பு செல்லும். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே சொல்கிறாரு, உம்முடைய சமூகம் மட்டும் எங்கள் முன்னால் போகலை அப்படின்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு என்ன செய்ய மாட்டோம். அல்லேலூயா. எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் எதனால் ஏற்படுகிறது? உம்முடைய சமூகம் எங்கள் முன்பு செல்கிறதுனால தான் ஆண்டவரே. இந்த உலகத்திலுக்கும் மற்றவங்களுக்கும் அவங்க எகிப்திலிருந்து வரும்பொழுது சில மக்கள் அவருடைய இருதயங்கள் கரைந்து போனது என்று ராகா பேசி சொன்னது போல எங்கள் தேசத்தின் மக்கள் குடிகள் எல்லாம் கரைந்து போனார்கள். ஏனென்றால் கூட வருகிறது யார்? தேவன். இந்த ஜனங்களோடு கூட வருகிறது யார்? தேவன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி கொண்டாலும் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து இல்லாமல், அவருடைய சமூகம் இல்லாமல் நம்முடைய வியாபாரத்தை செய்கிறோம், தொழிலை செய்கிறோம், நம்முடைய திருமணத்தின் காரியங்களில் தீர்மானம் எடுக்கிறோம், நம்முடைய படிப்பின் காரியங்களில் தீர்மானம் எடுக்கிறோம், வேலையின் காரியங்களில் தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவருடைய ஆலோசனையோ அவருடைய சமூகம் என் கூட இருக்கணும் அப்படிலாம் இல்லை. நான் தீர்மானம் பண்ணிவிட்டேன், நீங்கள் பின்னால் ஃபாலோ மீ அப்படின்னு ஆண்டவர் பார்த்து சொல்லிடுறோம். நீங்கள் வாங்க உங்களுடைய சமூகம் வரணும். அவர் சொல்லுவார், வர முடியாதுன்னு சொன்னால் வராட்டாலும் எனக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் இல்லாமலே எனக்கு வாழ்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு நம்ம காமிச்சிடறோம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட படிக்க வேண்டிய பாடம், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவர், நாங்கள் ஹீரோலாம் சும்மா, மக்கள்லாம் எங்களை பார்த்து பயப்படுறாங்க, ஆனால் உண்மையிலே நீங்கள் இல்லைன்னா நாங்கள் எல்லாமே. எந்த அழகான பாடம் பாருங்கள். எத்தனை பேர் இந்த பாடத்தை நீங்கள் படிக்க விரும்புகிறீங்க? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை காரியத்தில் நம்ம ஆண்டவர் இல்லாமல் தனித்து இயங்குகிறோம் அப்படிங்கிறது. உதாரணமாக ஜெபம் ஏன் பண்ணுகிறோம் அப்படின்னா, ஜெபம் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சொல்லாமலே வெளியில் சொல்லாமல் என்ன சொல்கிறாங்களா, ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் இல்லைன்னா எனக்கு முடியாது ஆண்டவர், என்ன இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, அதனால தான் உம்மிடத்துல ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போது ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, அதுக்கு உங்களுக்கு மனதில் பணம் இருக்குது. பணம் இருந்தோடனே என்ன யோசனை வரும்? பணம் இருந்தோடனே என்ன யோசனை வரும்? உடனே ஆண்டவரே தேவ சித்தமா அப்படி கேட்போமா? பணம் இருந்தால் உடனே என்ன செய்வோம்? வாங்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவ சித்தம் பார்க்குறதோ, தேவனுடைய சமூகத்துக்கு கூட இருக்கணும்னு நினைக்கிறதோ, அதெல்லாம் நம்ம யோசிக்காமல் நாமளாகவே நடத்தப்படுகிறோம். நம்மை கொண்டே நம்மை நடத்துகிறோம். கொஞ்சம் விட்டு கொடுத்து ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கீழாக மாட்டீங்க, மேலாவீங்க, வாளாக மாட்டீங்க, தலையாவீங்க. ஹல்லேலூயா. ஒரு தீமையும் வராது. பயப்படுவோம் நம்ம அவர்கிட்ட ரொம்பவும் ஹோல்டு கொடுத்துடக்கூடாது. நிறைய பேருக்கு நான் இளமை பருவத்தில் வாலிபனாக இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட 25வது வயசில் ஆண்டவர் என்னை பிடிச்சார். அப்போது 28 வயசு வரைக்கும் நான் ரொம்ப ஆண்டவர்கிட்டே ஜாக்கிரதையாக இருப்பேன். எங்கள் சர்ச்சுக்கும் பாஸ்டருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறத விட ஆண்டவர்கிட்டே ஜாக்கிரதையாக இருப்பேன். நான் ஜோமனை உட்காரும்போதே எங்கள் பாரோம் இன்றைக்கி வேறு எதுவும் தப்பு தவறா எதுவும் பேசிடாதும் ஆண்டவர்கிட்ட இப்படி சொல்லுவேன், நீர் இதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்தை நீர் கொடுத்தக்கூடாது ஆண்டவரே அப்படி ஜோம் பண்ணிட்டுலாம் உட்காந்துருக்கிறேன். ஆண்டவர் பொறுத்து பார்த்தேன். நான் எல்லாம் அடித்து உடைச்சி சரி பண்ணி
ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி என்னை கொடுத்து, நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன், நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாட்டு பாடினீங்களே, நீரே எல்லாம் இல்லை, நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்னுடைய எல்லாமே வேஸ்ட். நான் உயர்றதும் உயராமல் இருக்கிறதும், வாழ்கிறதும் வாழாமல் இருக்கிறதும், பாதுகாப்போடு இருக்கிறதும் பாதுகாப்பற்று இருப்பதுக்கும் காரணம் நீங்கள் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் கொஞ்சம் இன்னும் அதிகமாய் தேடி அவருடைய உங்கள் வாழ்க்கையோடு இணைத்து போங்க. அநேக விசுவாசிகள் செய்கிற தவறு, ஞாயிற்றுக்கிழமை, இங்கே உங்களுக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லணும், வெள்ளிக்கிழமை ஒரு வாழ்க்கை, மீதி எல்லா நாளும் என்ன செய்யுது வேறு வாழ்க்கை. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க எப்படி தேவனை பார்க்குறாங்கன்னா, தேவன் வெள்ளிக்கிழமைக்குரியவர், ஓய்வு நாளைக்குரியவர். அந்த நாளில் அவரோட என்ன செய்யணும், பாடி துதிச்சு ஆராதிச்சு டான்ஸ் அடி தாவிதை போல நடனமாடி எல்லாம் ஆராதனைலாம் சூப்பர் அப்படி இருக்கும். அடுத்த நாள் சனிக்கிழமை நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, போன உடனே அங்கே ஆண்டவரெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது. அவர் பாவம், அவருக்கு என்ன கம்ப்யூட்டராக தெரியும், அவருக்கு என்ன இந்த வேலையாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறோமோ நினைக்கலையோ, நம்ம சொல்கிறதோ சொல்லலையோ, அந்ததுக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம மாற்றிடும். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த வேத புத்தகம் வெறும் புனித நூல் அல்ல. இந்த வேத புத்தகம் மற்ற மதங்களுக்கு இருக்கிறது போல புனித நூல் அல்ல, யாரோ ஒருவருடைய சரித்திரம் அல்ல, யாரோ ஒருவருக்கு எழுதப்பட்டது அல்ல, யாரோ ஒருவருக்கு எழுதப்பட்ட சரித்திர புத்தகம் அல்ல. இந்த வேத புத்தகம் தேவன் எனக்காக எழுதினது. ஆமென், அல்லேலூயா. இதை நீங்கள் வாசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் உள்ளே போகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பிரித்து தனியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையை தனியாக அப்படின்னு பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கேயே ஆபத்து ஆரம்பிச்சிடும். ரொம்ப எழுப்புதலாக இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோம் வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமையிலேருந்து மற்ற நாட்கள் எல்லாம் சாதாரணமான மக்கள் போல இருப்போம். இங்கே ஒரு சிலர் நிச்சயமாக அப்படி இருக்கிறீங்க. உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். தனித்தனியாக பிரிக்காதீங்க. என்ன நிலையில் இருந்தாலும் சரி, என்ன வேலையில் இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், எல்லா நாளும் உங்களோட கூட ஆண்டவர் இருக்க விரும்புகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. ஆராதனை வேலையில் உணர்ற மாதிரி அப்படியே வேலையில் உணர முடியுமான்னு என்கிட்ட ஒரு தம்பி கேட்டான். ஆராதனை வேலையில் அப்படியே அல்லேலூயா அப்படின்னு இருக்கும். நான் மிஷினுக்குள்ளே வேலை செய்கிறேன் பாஸ்டர், அப்போ நான் அல்லேலூயா நான் கையை உள்ளே விட்டுருவேனே அப்படின்னு. அப்படி நான் சொல்லலை தம்பி, நீ தப்பாக புரிஞ்சுக்கிடாத. அந்த மாதிரி நீ என்ன செய்ய வேண்டாம், அப்படியே எப்பவும் சோத்திரம் 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 அப்படின்னு இருக்க வேண்டாம். ஆனால் தேவ சமூகம் உனக்குள்ளே இருக்கிறத நீ என்ன செய்ய முடியும், உணர முடியும். ஆமென். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கிலும் நாம் மேலானவர்கள். 2 கொரிந்தியரில் நாம் அதை வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்று பிரித்து அது மரணத்தை நடத்தின ஊழியம், இது ஜீவனுக்கு ஏதுவான ஊழியம் சொல்லி பவுல் அழகாக சொல்வார். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணமாகாதபடி நமக்கு ஒரு விசேஷத்தை கொடுத்திருக்கிறார். 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். பாருங்க, முன்னதாக நமக்கு நியமித்தார். என்னது? அவங்க ஆபிரகாம் முகமுகமாய் பேசினான், மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினான். ஆனால் அவர்களை பார்க்கல் ஒரு மேலான அனுபவம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இல்லாமல் பூரணம் ஆக முடியாது. வாசிச்சிங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 309வது பக்கம் பைபிள் எடுத்துக்கொண்டு வந்தவங்க சேர்த்து வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். எல்லாம் சேர்ந்து சபையாராக. விசுவாசத்தினாலே, எல்லாரும் சத்தமாக வாசிப்போம். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 39ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ஆனால் அதனால பழைய ஏற்பாட்டில் நான் இப்போ சொன்னதெல்லாம் பாருங்க, அவங்க கதறினாங்க தேவ சமூகம் இருக்கணும்னு சொல்லி. ஆனால் அவங்க அனுபவிக்காத ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. வேகமாக நான் சில குறிப்புகளை சொல்லுகிறேன். அவர்களை பார்க்கல நம்ம உரிமையோடு சொல்ல முடியும். அவங்க சீனாய் மலையில் ஆண்டவர் பேசும்போது தயவுசெய்து நீங்கள் பேசக்கூடாது ஆண்டவரேன்னு சொன்னவங்க, அவங்களே ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, நீங்கள் எங்க கூட இருக்கணும்னு சொல்லி. தேவன் ஒரு எல்லையை குறித்து இதுக்கு மேலே வந்தால் செத்து போயிருவீங்கன்னு சொன்னார். என்னை பார்த்தா செத்து போயிருவீங்கன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களே என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க? நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, எங்கள் கூட எப்பவும் வரணும்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு அப்படி ஒரு பயத்துக்குரிய ஆண்டவராக அல்ல, நம்முடைய ஆண்டவர் எப்பவும் நம்ம கூட இருக்கிற ஆண்டவராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசிப்போம். அவர் இம்மானுவேல்
என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்லாத ஒரு மேலான அனுபவம், தேவன் எப்பவும் நம்ம கூட இருக்கிறத நம்ம விசுவாசிக்க முடியும். ஆமென். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் இருக்கிறாரோ விசுவாசத்தினாலே மகிமையின் நம்பிக்கையாக நீங்கள் தைரியமாக போகலாம், எந்த வேலையும் செய்யலாம். ஏன்னா நீங்கள் தனி நபர் அல்ல. இப்போ நீங்கள் யாரோட இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து. இந்த வேளையில் யாராலும் இதுவரை இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக இல்லை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை அனுபவியாமல் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த காலை வேளையில் சொல்லுங்கள், முதல்ல நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராக, ஒரு குல தெய்வமாக, குடும்ப தெய்வமாக அவர் வணங்கும் ஒரு நிலையில் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர் உங்கள் கூடவே இருப்பார். இயேசு கூடவே இருப்பார்னு எப்படி நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் பேர் அது அப்படி தான். அவர் பேர் அப்படி கண்டிப்பாக கூட இருந்து தான் ஆகணும். நம்ம பேர் வச்சுருப்போம், எங்கள் குடும்பத்திலே சமாதான வல்லின்னு எங்கள் அக்கா பேர், அவளுக்கு சமாதானமே வாழ்க்கையில் வரல. ஆனால் இம்மானுவேல்னா என்ன தான் அர்த்தம்? இம்மானுவேல் தான். ஒரு நாள் ஏன்டா சாத்தான் என்னோடு பேசுவது போல் நான் உணர்ந்தேன். என்ன பேசுனா, உன் கூடலாம் ஆண்டவர் இருக்க மாட்டார், நீ எவ்வளோ பெரிய பாவி, வெளியில் பரிசுத்தம் உள்ள வேஷம், அப்படி இப்படின்னு நிறையா. எனக்கு என்னமோ பரிசுத்தவினர் பேசுகிறாரா சாத்தான் பேசுகிறானான்னு தெரியல எனக்கு. ஆனால் உடைந்து நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ரொம்ப ஒரு டிப்ரெஷன் என்ன வந்து மூடிச்சு. அவ்வளோதான், ஆண்டவரை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி திடீர்னு எனக்குள்ள பரிசுத்தனை கிரியை செய்து அவர் என் கூட தான் இப்பவும் இருக்கிறார். ஏன்னா நான் சரியில்லை, அது வேற விஷயம். ஆனால் என் கூட இருக்கிற ஆண்டவர் பேர் என்ன பேர் தான்? அது இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாரெல்லாம் தேவனை என் கூடவே சுமந்து தெரியணும், அவர் எப்பவும் என் லைஃப்பில் எல்லா பார்ட்லையும், என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய வேலை, எல்லா ஏரியாலையும் நான் அவரை சுமக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, இம்மானுவேலராகி இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். நீங்கள் உணர முடியும் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதாக. இன்றைக்கி நான் உங்களோடு பேசுகிறது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசணும்னு அவசியம் இல்லை. நிறைய கிறிஸ்துவர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறன்னா எப்படி ஏதோ ஒரு வித்தியாசமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நார்மல் லைஃப். ரட்சிக்கப்பட்ட உடனே யாருக்காவது காது வளைஞ்சு போச்சா? ரட்சிக்கப்பட்டதுனால யாருக்காவது மூக்கு நீளமாக வளர்ந்துச்சா? நாமளாக தானே இருந்தோம். அதே போல் தான் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து விசுவாசித்து நம்ம மாட்டில் போகணும். ஏன்னா அவருடைய நாமம் அப்படி. கண்டிப்பாக அவர் என் கூட இருந்து தான் ஆகணும். பேரை வச்சுட்டார் இம்மானுவேல், அவருக்கு கண்டிப்பாக அவர் என்ன செஞ்சு தான் ஆகணும், என் கூட இருந்து தான் ஆகணும். நீ எப்படி இருந்தா என்ன, என் பேர் இம்மானுவேல், நான் கண்டிப்பாக உன் கூட இருப்பேன் ஆண்டவர் சொல்லுவார். ஆமென். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரம் 20 வசனம் 19-20 வாசிக்கிறோம். வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு அவனோடு கூட நான் வந்து என்ன செய்வேன், போஜனம் பண்ணு. அவனோடு கூட ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் வந்து ஒரு காலத்தில் எல்லை வைத்து இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொன்ன அதே ஆண்டவர் புதிய உடன்படிக்கையின் மூலமாய் அவர்களை பார்க்கலும் மேலான அனுபவத்தை கொடுக்கும்படி ரொம்ப சமீபமாய் தெய்வத்தை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற ஜாதி பழைய ஏற்பாட்டுக்காரங்களே சொன்னாங்கன்னா நம்ம இன்னும் பல மடங்கு அதிகமாக சொல்ல முடியும். ஏன்னா அவர் எனக்குள்ள மகிமையின் நம்பிக்கையா இம்மானுவேலராக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, என்னோடு கூட இருக்கிறார். எப்பவும் இயேசு என் கூட இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் இருக்கணும்னு விரும்புகிறேன் பாஸ்டர். இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரம் இல்லை, நானும் அப்படி தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் கை வைத்து காட்டுங்க பார்ப்போம். எப்பவும் எல்லா கருத்தில் பிரைஸ் எல்லாம் இருக்கிற எல்லாருமே அப்படி சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20. யாரெல்லாம் உண்மையிலே இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட படித்த இந்த பாடத்தை லைஃப்பில் அப்ளை பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ, எப்பவும் என் கூட இருக்கிற இயேசுவை நான் பார்க்கணும், என் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்கணும்னு விரும்புகிறீங்கன்னு சொன்னால் இந்த வசனத்தை வாசிங்க. 28-19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நிறைய பேர் வீட்டில் இந்த வசனம் இருக்கு, எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இதோல இருந்து தான் ஆரம்பிக்குது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்டில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது? புறப்பட்டு போங்கள், சகல ஜாதியாரையும் சீசராக்குங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை கீழ்ப்பிடிஞ்சவங்க பயந்துட்டே போனாங்க. ஏன்னா ஓநாய்களுக்குள்ள அனுப்புறது போல அனுப்புறேன்றாரு, பயந்தாங்க. பயப்படாதீங்க, சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது, பயப்படாதீங்க, நான் உங்கள் கூடவே இருப்பேன்னு சொல்லி. ஆமென். நீங்கள் ஆண்டவருக்காய் ஒரு ஊழியத்தை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீங்கள் குடியிருக்கிற இடத்துல ஏதோ ஒரு சின்ன காரியமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறத பார்ப்பீங்க. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து இந்த ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி
நல்ல நடனம் ஆடி ஆராதிச்சு போயிட்டு அப்படியே போனீங்கன்னா கொஞ்ச நாளில் உங்களுக்கே போர் அடிச்சிடும் கிறிஸ்துவ வாழ்க்கை. எப்போவுமே நீங்கள் இடையில அந்த ஃபயர் தொடணும், அந்த பரிசுத்த அக்கினி உங்களை தொடணும். நீங்கள் வேறு ரொம்ப சிம்பிள், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு உங்கள் வீட்டு பக்கத்தில் சொல்லி பாருங்கள். அவர் பிரச்சனையை சொல்லுவார், அவர் பிரச்சனைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு பதிலை நீங்கள் சொல்லுவீங்க, வேதத்தின் பதிலை எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவர் வாழ்க்கையில் செய்கிற கிரியின் மூலமாக உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது மூலமாக கற்பனை தெய்வத்தை நாம் வணங்கவில்லை, பரலோகத்தின் தேவனை நாம் வணங்கவில்லை, என்னோடு கூட இருக்கிற இம்மானுவேலரை நான் பார்க்கிறேன் என்ற உணர்வு விசுவாசம் நமக்குள்ள அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நான் பல இடங்களுக்கும் அலைகிறது என்பது கடினமான ஒரு காரியம். ஏன் அலைகிறேன் அப்படின்னா, ஊழியத்தின் மூலமாக நடக்கிற மாறுதல்களை பார்க்கிறேன், விளைவுகளை பார்க்கிறேன். அங்கு தற்கொலைக்கு 2-3 வாரத்துக்கு முன்னால் திடீரென்று ஒரு கால், நாங்கள் நாளைக்கு எல்லாருமே குடும்பமாக தீர்மானம் பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு லேடி ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு அப்படியே ஃபோன்லேயே அவங்களோட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே பேசினேன். 20 நிமிஷத்தில் பேசி அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி, பாருங்கள் நீங்கள் தற்கொலை பண்ணிடாதீங்க, தயவுசெய்து தற்கொலை பண்ணிடுறேன், உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு 20-25 நிமிஷம் பேசினேன். ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து அந்த ஃபோன்லேயே ஜெபம் பண்ணேன் நான். ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில் மாறினாங்க. அவங்க சகோதரி எங்கள் சர்ச்சுக்கு வர்றவங்க, அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எங்கள் அக்கா எவ்வளோ மாறிட்டாங்க பாஸ்டர்னு சொல்லி. அல்லேலூயா. ஒருவேளை அந்த காலை நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ, அது நான் எப்படியோ நிறைய டைம் என்னுடைய ஃபோன் ஆஃபில் இருக்கும், இல்லாட்டா சைலண்ட் மோடில் இருக்கும். அன்றைக்கி அந்த சைலண்ட் மோடில் இல்லாமல் அவங்க காலை அட்டன் பண்ணி அந்த வார்த்தை பேசுனது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய காரியம். அந்த குடும்பம் ஒரு 3 பேர், தாய் 2 பிள்ளைகள் சாகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க பாருங்கள். அப்போது நான் உடனே அந்த செய்தி கேட்டோன்னே, இப்போ உங்களுக்கு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் செய்தி கேட்டோன்னே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு குடும்பம் தற்கொலையிலேருந்து பாதுகாத்துக்கொண்டீங்களே, இது யாருக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கும்? எப்பவும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் சொல்லி ஆண்டவர் பற்றி மாட்டவங்களுக்கு ஊழியம் செய்கிறாங்க. எத்தனை பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் போல இன்றைக்கி ஒரு நல்ல பாடத்தை நான் படித்துக் கொள்கிறேன். நம்முடைய சமூகம் இல்லாமல், நம்முடைய தேவ சமூகம் இல்லாமல் எதையும் நான் செய்ய, என் சுய சித்தத்தில், சுய பலத்தில், சுய ஞானத்தில் என்னை சார்ந்து கொண்டு என்னை வைத்துக்கொண்டே நான் செய்கிற வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். எதுக்கெடுத்தாலும் தேவனுடைய சமூகம், தேவனுடைய காரியம், தேவனுடைய காரியம், தேவனுடைய சித்தத்தை, எழுதப்பட்ட தேவனுடைய சித்தத்தை நம்ம மாற்ற முடியாது. அதை நம்ம ஞானசானம் எடுக்கிறத ஆண்டவரே உமக்கு சித்தமானு கேட்கக்கூடாது, ஊழியம் செய்கிறது உமக்கு சித்தமானு கேட்கக்கூடாது, இதை நான் செய்யலாமா, காணிக்க கொடுக்கணுமா, தேவ சித்தமா, அது கேட்கக்கூடாது. அது நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம், ஏன்னா எழுதப்பட்ட தேவ சித்தம். ஆனால் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிற ஒரு காரியத்தை ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாமல் செய்யாதீங்க, அவருடைய சமூகம் இல்லாமல் செய்யாதீங்க. அவருடைய ஆலோசனையோடு செய்து பாருங்கள், தேவ சமூகத்தோடு உங்கள் வாழ்க்கையை நடத்தி பாருங்கள். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு விரோதமாக ஏற்று நிற்கல என்று யோசுவாவுக்கு சொன்னது போல் உங்கள் வாழ்க்கையும் தலைகளை உயர்த்தி ஆசீர்வாதத்தை நடப்பார். எல்லாரும் கண்ணில் போய் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் விட்டு கொடுத்து நல்லா கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க? எத்தனை தீர்மானங்கள், தவறான தீர்மானங்கள். என்னிடத்துல சிலர் இப்படி சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் இப்படி ஒரு தப்பான தீர்மானம் எடுத்துட்டேன், அப்போ எனக்கு யாரும் கைட் பண்ண இல்லை பாஸ்டர், இப்போ பாருங்கள் இவ்வளோ லாஸ், அதனால் 2 லட்ச ரூபா நான் இழந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் பிரயாணங்கள், உங்களுடைய எங்கே இருக்கணும், எங்கே போகணும், எங்கே வரணும், இதெல்லாம் வேதத்தில் நேரடியாக எழுதப்பட்டிராது. ஆனால் கர்த்தர் தமது போதனையின் மூலமாக இன்று உங்களோடு பேசினது போல என்றைக்கும் பேசுவார். ஹல்லேலூயா. அதன்படி செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் என்னை தருகிறேன் ஐயா, உம்முடைய போதகம் சொல்லும் அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, நீர் என்னை நடக்க பண்ணுகிற வழிக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் இஷ்டப்படி அல்ல. சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்க, என் இஷ்டம் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும், என் விருப்பம் அல்ல. எல்லாவற்றிலும் எனக்கு ஒன்று விருப்பம் உண்டு, ஆனால் அது உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாக இருந்தால் அதை நான் செய்ய துணிய மாட்டேன். என் பலத்தை சார்ந்தல்ல, என் ஞானத்தை சார்ந்தல்ல, தேவனே உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய சமூகத்தையும் மையமாய் கொண்டு என் வாழ்க்கை இன்றிலிருந்து அமைவதாக. யாரெல்லாம் அப்படி தீர்மானம் எடுத்தாங்களோ தகப்பனே, நீங்கள் அவங்கள பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கையில் நீர் அவர்களோடு இருக்கிறதை, எப்படி ஒரு அபிமெலேக் உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டோம் என்பது போல இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அநேகர் இங்கே இருக்கிற சாட்சி சொல்லணும், கர்த்தர் உன் கூட இருக்கிறாருங்கிறத கண்டுபிடிச்சன்னு சொல்லி. இவங்களுக்கு விரோதமாய் போட்டி போடுகிறவர்கள், இவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்கள், இவர்களுடைய வளர்ச்சிக்கு விரோதமாய் தடை பண்ண நினைக்கிறவர்கள், கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. அபிமெலேக்கு போல உடன்படிக்கை பண்ணட்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்துல இந்த அற்புதங்களை செய்யும்படி ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.
இருக்கிறவர்கள் எழுந்து நின்றவர்களாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் அந்யோன்ய வழித்தலும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. சோர்ந்து போன மகனை உனக்கு சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன மகனை உனக்கு சத்துவத்தை அளித்திடுவார். கோரமான புயல் வந்தால் போதகர் தான் தேற்றிடுவார். கோரமான புயல் வந்தால் போதகர் தான் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும்.